வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் நல்ல சாஃப்டான ஃப்ளஃபியான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சப்பாத்தி மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் இங்கே இப்போது 1 கப் போல் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பாக்கெட் மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா சுடுதண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மாவு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். மாவு பிசைறதுக்காக 1 கப் தண்ணி எடுத்திருந்தோம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் மிச்சம் இருக்குது. இப்போ 1/2 மணி நேரம் போல் இருக்குது. இப்போ சப்பாத்தி மாவு நம்ம தேய்ச்சிடலாம். அதுக்காக ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து சப்பாத்தி கல்லை வச்சு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவு 2ஆக பிரிச்சிடலாம். இப்போ இந்த மாவு கல்லில் வச்சு நல்லா நீளவாக்கில் உருட்டிக்கோங்க. இதை 4ஆக பிரிச்சிடலாம். இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து இப்படி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். நான் 8 உருண்டைகளாக பண்ணியிருக்கேன். இது இப்போ சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதிலேருந்து ஒன்று எடுத்து கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மாவில் டிப் பண்ணி இது நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி மாவு எல்லா சைட்லேயும் சமமான திக்னஸில் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நாம் இதை வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடாக இருக்கணும். ஃப்ளேமை மீடியமை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. இப்போ தவா நல்லா சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை இதில் போட்டுடலாம். ஒரு 15 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நாம் திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கம் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை. இப்போ ஒரு 20 செகண்டுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி ப்ரௌன் நிறமானதுக்கப்புறமா தான் திருப்பி போடணும். ஒரு தோசை கரண்டி இல்லைன்னா ஒரு காட்டன் துணி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்தி நல்லா வெந்து நல்லா மேலே எழும்பி வந்ததும் இப்போ நாம் இதை தவாலேருந்து எடுத்துடலாம். இப்போ அடுத்த சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி தவாவை ஒரு காட்டன் துணி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ சூடான தவாவில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியை போட்டுடலாம். ஒரு 10லேருந்து 15 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது அதோட ஓரங்களை லைட்டாக ஒரு காட்டன் துணியை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி லைட்டாக ப்ரௌன் நிறமானதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு காட்டன் துணி இல்லைன்னா ஒரு தோசை கரண்டி வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறமா சப்பாத்தி நல்லா வெந்து மேலே எழும்பி வந்ததும் நாம் இது தவாலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சாஃப்டான ஃப்ளஃபியான சப்பாத்தி ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.